ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இடியாப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் பாலும் தொட்டுக்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஆட்டுக்காலோட குழம்பும் நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் குழம்பு நாங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அனுப்பிச்சி விட்றோம், மறக்காமல் பாருங்கள். நம்ம இப்போது இடியாப்பம் செய்கிறதுக்கு 4 கிளாஸ் பச்சரிசிக்கு 1 கிளாஸ் புழுங்கல் அரிசியை நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். அரிசி நமக்கு ஒரு 2 மணி நேரமாக நல்லா தண்ணியில் ஊறிட்டுருக்கு. இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நல்லா வெயிலில் இதை காய வச்சுக்கலாம். வெயிலில் வச்சு நல்லா காய வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இடியாப்ப மாவை இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம இட்லி ஆவி காமிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே ஒரு துணியில் மாவை போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு இருக்கட்டும். ஆவி காமிச்ச அந்த மாவை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைம் ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இடியாப்பம் செய்கிறதுக்கு பாதி மாவை எடுத்துக்கோங்க. மீதி பாதி மாவை நம்ம எத்தனை மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும், கெட்டு போகவே போகாது. இடியாப்பத்துக்கு நம்ம ஜலிச்சு வச்ச மாவுலேருந்து தேவையான அளவுக்கு எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இந்த மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி. நல்லா கொதிக்கிற தண்ணியிலேருந்து நம்ம ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இடியாப்பம் நல்லா வரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வரும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இடியாப்ப அச்சில் போட்டு இடியாப்பம் செய்யறதுக்கு கொஞ்சமாக கையில் எண்ணெய் வச்சுக்கலாம். இந்த அச்சில் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இடியாப்ப அச்சு இதில் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் போட்டு இட்லி தட்டில் இந்த மாதிரி நனைச்சிட்டு நம்ம துணி போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவும் சுற்றி விட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் இட்லி ஊற்றுற மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இட்லி எப்படி ஆவி காமிப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு வெந்து வரட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பபாய்.